பஞ்சு போல் இட்லி, ரொம்ப சட்னிங்க. அட்டகாசமாட்டு நைட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி இட்லி வைக்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் டிப்ஸாக சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே மலன்னு சட்னி ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு இட்லிக்கு ஊறப்பட போகிறாங்க. நம்ம ராகி, சோளம், கம்பு, சாமை, கவுனி அரிசி வேணால் போட்டுக்கிடலாம். அரிசிக்கு பதில் நான் இன்றைக்கி நார்மல் இட்லி அரிசி தான் போட்டுறேன். எல்லாம் போட்டு இன்றைக்கி இட்லி பண்ண போகிறாங்க. இட்லிக்கு வந்து இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து டயபெட்டிஸ்காரங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இட்லி வந்து பக்காவாட்டம் இருக்குங்க. இவ்வளோ போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னாக்கா இதே அளவுகளோட போட்டு பண்ணி பாருங்கள். அரிசி உங்களுக்கு கூட வேணால் கூட போட்டுக்கிடலாம். அது இல்லாட்டிக்கு இதே அளவில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும். தோசையாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த அளவுகளில் நம்ம சேர்க்கணுங்கிறத பார்த்துக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இட்லிக்கு ஊற போட்டு எப்படி அரைக்கணும், எப்படி மாவு சேர்க்கணும் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை ஊற போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. உளுந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், கம்பு ஒரு பவுலு, அப்புறமா ராகி ஒரு பவுல் எடுத்திருக்கேன், சோளம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், சாமை அரை பவுல் எடுத்திருக்கேன். சாமை அவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் அரை பவுல் எடுத்திருக்கேன். இருந்துச்சுன்னா ஒரு பவுல் போட்டுக்கோங்க. அரிசி இட்லி அரிசிங்க போட்டிருக்கேன் ஒரு பவுலு. இது கூட நீங்கள் கூட ஒரு பவுல் இட்லி அரிசியும் போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன். எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ராகி வந்து இது நம்ம விளையிற இடத்துல வாங்கினதுங்க. நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ராகி இது வந்து. உளுந்தை வந்து தனியாக போட்டு அரைக்கணுங்க. கம்பு போட்டுக்கலாம், அப்புறமா அரிசி போட்டுக்கலாம், சோளம் போட்டுக்கலாம், சாமை போட்டுக்கலாம். இது அவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம வெந்தயம் போடாமல் இருந்தால் எப்படிங்க, அதனால் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு தோசை சுட்டிங்கன்னா 7 வீட்டுக்கு மணக்குங்க. சிலவங்களுக்கு வந்து வெந்தயம் ஒத்துக்கொள்ளாதவங்க போடாதீங்க, ஒத்துக்கொள்கிறவங்க போடுங்க. அதே மாதிரி உளுந்தையும் நான் தனியாக அரைக்க போகிறேங்க. தோசைக்குன்னா நம்ம அப்படியே ஒன்றா போட்டு அரைக்கலாம். இட்லிக்கு நம்ம அவிக்கிறதா இருந்தால் தனியாக அரைச்சி நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா இட்லி சூப்பராக கிடைக்குங்க. இட்லி அவிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தனியாக போட்டு நார்மலாக அரைச்சிக்கிடலாம். உளுந்தை வந்து நம்ம தனியாட்டு கழுவி ஊற போட்டுக்கிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரேஷன் அரிசியும் போடலாம். நீங்கள் நார்மல் அரிசி பதில் ரேஷன் அரிசிலையும் போட்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதை கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை கழுவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கையை கொண்டு ரேஸை அப்படியே அலசிட்டு நம்ம தண்ணி அப்புறம் வெளியில் ஊற்றணுங்க. அது ஏன்னா தூசி துரும்பெல்லாம் கிடக்கும் கம்பு சோளம்லாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா மிதந்து வந்துடும். நம்ம அலசி ஊற்றிக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம கையை விட்டு பிசையணும். ஃபஸ்ட்டே நம்ம கையை விட்டு பிசைஞ்சோன்னா அந்த குச்சி இதெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் அடியில் தாந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு ரேஸை அலசிட்டு நம்ம தண்ணியை வெளியே ஊற்றிடணும். ரெண்டு மூணு மட்டும் அலசிக்கங்க. அலசியாச்சு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சு நம்ம ஊற வச்சுக்கணும். அதே மாதிரி உளுந்தையும் கழுவி எடுத்துக்கலாம். நான் எப்போதுமே கழுவுனாலும் அரைக்கும் போது ஒரு தடவை கழுவுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே மருந்து தான் போட்டு வருது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து போடுவாங்க. அதனால் நம்ம நல்லா கழுவி யூஸ் பண்ணுறத பற்றி தப்பே இல்லைங்க. சத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, மருந்து இல்லாமல் இருக்கணும். நமக்கு கடையிலலாம் பாருங்கள், வருஷக்கணக்கில் வைக்கிறதுக்காண்டி மருந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம நல்லா கழுவுறதை பற்றி தப்பே கிடையாது. உளுந்தி கழுவி எடுத்தாச்சு. இதை மூடி வச்சுக்கலாங்க. உளுந்தையும் மூடி வச்சுக்கலாம். ரெண்டும் ஒரு 6 மணி நேரம் ஊறட்டுங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும். ஏன்னா சோளம்லாம் நனையதுக்கு நேரம் ஆகும்.
நம்ம இட்லிக்கு ஊற போட்ட மாரி போடக்கூடாதுங்க. இது முன்னாடியே போடணும். இட்லிக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஊற போடணும். 8 மணிக்கு அரைக்கணும். காலையிலேக்குள்ள நல்லா புளிச்சிரும். இது வந்து நம்ம நேரத்தோட நானே போடணும். எல்லாமே ஊறதுக்கு நேரம் ஆகும். அரிசி, உளுந்து தான் சீக்கிரம் ஊறும். கம்பு, சோளம், கேப்பை இதெல்லாம் லேட் ஆகுங்க ஊறதுக்கு. அதனால நான் இப்போ ஒரு 4 மணிக்கு போட்டிருக்கேன். ஒரு 7 மணிக்கு, 8 மணிக்கு அரைக்கிற மாரி. அதனால ஊறட்டும். நம்ம அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம். நார்மல் இட்லிக்குன்னா லேட்டா ஊற போடுங்க. இந்த மாரி போட்டீங்கன்னா சீக்கிரமா போட்டுருங்கங்க. ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டா போதும். இப்போ ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிருச்சுங்க. உளுந்து அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும். தனித்தனியாக அரைச்சாதான் இட்லிக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தோசைக்குன்னா நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணுங்க. இட்லிக்கு நம்ம அரைப்போம் பாருங்க, அந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும். தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. தண்ணியாக இருந்தனாலும் இட்லி வந்து ஒழுங்காக வராது. நம்ம இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைக்கணுங்க. பந்து மாதிரி அரைக்கணும். பந்து மாதிரி அரைச்சா தான் இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறமா வந்து இதுக்கு சட்னி வந்து கார சட்னி வைக்கலாங்க. வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. கரெக்டாக இருக்கும். போதும் தண்ணி. அந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அதே அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் நல்லா அரைய விட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்க. மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் அரைஞ்சோன்னா நம்ம வடிச்சுக்கிடலாம். கொஞ்சம் அரையணும். அரைஞ்சோன்னா வடிச்சுக்கிடலாம். உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க. வடிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி மாவு திக்காக இருக்கணும். உளுந்த வலிச்சு எடுத்தாச்சு. அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணுங்க. நல்லா செக்கிடும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. திக்காக அரைச்சி எடுக்கணும். மாவு வந்து கரெக்டான அளவில் அரைச்சிங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. எப்போதுமே அரிசி போட்டு பண்ணதோட இந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அரிசிக்கு பதில் இங்கே கவுனி அரிசி கூட போட்டுக்கலாம். அரிசி போடாமல் கூட பண்ணலாங்க. நல்லா அரையிட்டோம். வலிச்சுக்கலாம். மாவு மூடி வச்சாச்சுங்க. இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இப்போ வலிச்சுக்கிடலாம் நம்ம. மாவு வலிச்சு எடுத்தாச்சுங்க. உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். மாவோட சேர்த்து போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கோங்க. மறுநாள் காலையில் போட்டனாலும் போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே போட்டு கரைச்சி வச்சிருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடியில் உள்ள மாவுலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணுங்க மாவு வந்து. இருந்தால் தான் இட்லி வந்து சூப்பராக வரும். சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது அடியில் ஒரு பிளேட் வச்சு தான் நம்ம வைக்கணும். இந்த மாவு வந்து சீக்கிரமாட்டு பொங்கிரும். பொங்கி சாடிடும் காலையிலேக்குள்ளே. இப்போ நைட்டு 8:30 9 மணி ஆயிடுச்சு அரைச்சி முடிக்கிறதுக்கு. இதை வலித்து நான் வச்சோம்னா
காலையில் எந்திரிக்கக்குள்ளே பொங்கிக்குள்ளே சாடிடுங்க. நல்ல பனி டைமாக இருந்தால் தான் உங்களுக்கு புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ வந்து சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் ஒரு பிளேட் வச்சு நம்ம அடியில் வச்சு வைக்கலாங்க. மாவை நம்ம மூடி வச்சுக்கிடலாங்க. மூடி வச்சு அடியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டு வச்சு தூக்கி வச்சுக்கிடணுங்க. நம்மளுக்குள்ள கொட்டினாலும் இந்த பிளேட்லேயே விழுந்துடும். கிச்சன் கவுண்டர் டாப்லலாம் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சி இட்லியை வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாங்க. காலையில் பார்க்கலாம். மாவு எப்படி பொங்கி செடி இருக்கு பாருங்க. நம்ம சோளம் ராகிலாம் போட்டுக்கனால பொங்கிடுங்க காலையிலக்குள்ளே. எவ்வளோ தான் நம்ம அரைச்சி வச்சாலும் பொங்கிக்குள்ளே சாடிடும். பிளேட் வச்சுருக்கனால கீழே ஒன்றும் ஆகலை பாருங்கள். பிளேட்லேயே விழுந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாவு வைக்கும்போது பிளேட்டில் வச்சு வைங்க. இல்லை சிந்தாதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி அடியில் விட்டு இப்படி கரைச்சினா மாவு உள்ளே போயிடும். அரை சட்டி மாவு இருக்குது. ஒரு சட்டி மாவை பொங்கி வந்து அவ்வளோ கரைச்சாடி. நம்ம அரிசி மாவு அரைக்கிறத விட சோளம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் பொங்கிடுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துகிட்டு பாக்கியே வேறு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. வெளியில் வச்சா நல்லா புளிச்சிரும். காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டேன். இதை நம்ம வெளியில் வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுங்க. தக்காளி சட்னி வைக்கலாம். தக்காளி சட்னிக்கு ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மல்லித்தழைங்க, கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சட்னி எப்போ வச்சாலும் மல்லித்தழை புதினா தழை இருந்ததுன்னா போடுங்க, கருவேப்பிலை தழை போடுங்க. நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை இருந்தாலும் முருங்கைக்கீரை போடுங்க. நம்ம தனியாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம்னா கருவேப்பிலையெல்லாம் நம்ம அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குழந்தையெல்லாம் கருவேப்பிலை எடுத்து வெளியில் போட்டுவாங்க. அதனால் நம்ம சட்னி எதுவும் வதக்கும் போது கூட போட்டு வதக்கி அரைச்சிருங்க. இப்போ உள்ள குழந்தைகள் வந்து எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுன்னா முடி வந்து நல்ல வர முடியாது, பார்க்குறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்க்காமல் போகிறாங்க. அப்படி இருக்காதீங்க. ஈவினிங்கில் வந்தோடனே தேய்ங்கங்க. தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையிலுக்குள்ளே தலையில் எண்ணெய் இருக்காது, அவ்வளோ தலையில் உறிஞ்சிரும். அப்படி இருந்துச்சுன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாகும். நாள் பட கண்ணை பாதிக்குங்க. அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. தலையில் எண்ணெய் நல்லா தேய்ங்க. தலையில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினாலும் நம்ம உடம்பு வந்து ஹீட்டு தணிஞ்சிருங்க. எண்ணெயும் தண்ணியும் தான் நம்ம கண்ணுக்கு குளுமை. அதனால் எண்ணெயும் தண்ணியும் கண்டிப்பாக தேய்ங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. முடி நம்மளுக்கு ஒரு பொடி கூட கழியாதுங்க. முடி நல்லா வளரும். உடம்பு சூட்டையும் தணிக்கும். ஐடியில் வேலை பார்க்குறவங்கலாம் ஹீட்டாக இருப்பாங்க பாருங்கள். அந்த சேர்லேயே உட்காந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களாம் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்கங்க. டெய்லி சாயந்தரம் எண்ணெய் தேய்ங்க. நல்லாயிருக்கும் உடம்பு வந்து. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வதக்கி வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க. இப்போ பூண்டு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா 4-5 வரமிளகா, காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். நம்ம அப்பப்போ நம்ம சாப்பிட்றதுனால நல்ல கோல்டன் கலரில் வரணும் வேண்டாம். நம்ம ட்ராவல் எங்கேயும் போகிறதா இருந்தால் நல்ல கோல்டன் கலரில் வதக்கிடணும் வெங்காயத்தை. இப்போ நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுனால நல்லா கண்ணாடி பரம் வரலையும் வதங்கினா போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க, சீக்கிரமாக வதங்கிடும். சட்னிக்கு தான் சொல்லி உப்பு போட்டாச்சுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தடை இதோட போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுனா பச்சை வடை இருக்காதுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா புளி ஆட் பண்ணாதீங்க, இல்லாட்டா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லிக்கு வந்து இந்த மாதிரி சட்னிகள் தான் நல்லாயிருக்குங்க. வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கேரட்டு சட்னி, சுரைக்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லித்தழை சட்னி, பீக்கங்காய் சட்னி, எதுனாலும் இந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் மட்டும் நல்லா இருக்காதுங்க. அதனால் ஒவ்வொரு விதமாட்டு சட்னி வச்சு சாப்பிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீழே இறக்கிட்டு நம்ம இட்லிக்கு மாவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுக்கிடலாம். தண்ணி ஹீட்டாகட்டும். நம்ம அதுக்குள்ளே தட்டில் மாவு ஊற்றிக்கலாங்க. இட்லிக்கு வந்து தட்டில் மாவு ஊற்றி வச்சுக்கிடலாங்க. இப்போ எண்ணெய் தடவிடலாம். எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையான இட்லியாக தான் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை வந்து நான் அப்படியே வேலைக்கிழமை அரைச்சி பழகிட்டேன். அதனால் வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா இட்லி தான். நாங்கள் 25-30 வருஷமாட்டு நாங்கள் வேறு தான் இருந்தோங்க. வெள்ளிக்கிழமை வேறு தான் இருப்போம். அப்போ தோசைக்கு போடுவேன். தோசைக்கு போட்டு நைட்டுக்கு இட்லிக்கு வச்சுக்கிடுவோம். காலையில் சாப்பிட மாட்டோம், நைட்டுக்கு இட்லி வச்சுக்கிடுவோம். மத்தியானம் பச்சை ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படியே பழக்கத்துக்கு அந்த பழக்கத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் இப்போவும் நான் அரைச்சி வச்சுருவேன் மாவு. வேலைக்கிழமைக்கு அரைப்பேன், வெள்ளிக்கிழமைக்கு இட்லி வைப்பாங்க. அப்புறம் மிச்சம் இருக்க மாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கிடுவேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா தக்காளி சட்னி பண்ணி போடுங்க அப்படின்னு. பண்ணி போடுறேன் உங்களுக்காண்டி. இந்த மாவு வந்து இட்லி எப்படி ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தேன்னா உங்களுக்கு இட்லி வந்து சரியாக வராது. தட்டில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தூக்கி ஊற்றினீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வருங்க. நம்ம அப்படியே கோரி அப்படியே ஊற்றுனோம்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது. இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒரு தட்டில் ஊற்றியாச்சு. அடுத்தது இன்னொரு தட்டில் ஊற்றிடலாம். மாவு ஊற்றியாச்சுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே மாவுல இறக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போகிறோம், வெந்துடும் உங்களுக்கு. மூடி வச்சுக்கலாம். சட்னிக்கு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. இங்கே தக்காளி வந்து வேக வச்சும் தோலை உரிச்சும் அரைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் அரைக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க, நமக்கு எப்படி தேவையோ நம்ம அப்படி அரைச்சிக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி சாரை அலம்பிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் 2 நாளைக்கு வச்சுக்கிடுவேன் சட்னியை. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும். தோசை சுட்டாலும் நல்லா வருங்க அந்த மாவில். தாளசம் பண்ணிடலாம். எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்குது. 1/2 ஸ்பூன் கடுகுங்க, 2 வரமிளகா, அப்புறமா ஒரு கட்டு கருவேப்பிலை. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிக்கிடலாம் சட்னியில். அவ்வளோதாங்க, அட்டகாசமாட்டு சட்னி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடுறது. எம்மி எம்மி சட்னி ரெடி. இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க. மாவு திக்காக இருந்தனால, தண்ணியாக இருந்தனாக்கா அமுங்கி போயிருங்க. நல்லா இட்லி அவிஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா இங்கே எடுத்துடலாம். ஒரு தட்டை மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கிடலாம். அப்புறம் நம்ம சாப்பிட்றப்போ அடுத்தால எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுக்கணும். நமக்கு இட்லி வந்து அர்ஜென்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா, உடனே நம்ம இட்லி எடுக்கணுன்னா என்ன செய்யணும்னா, அந்த தட்டதுக்கு அப்படியே ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு பிளேட்டில் வச்சிடணுங்க. முங்குற அளவுக்கு வைக்கக்கூடாது. அடியில் தட்டில் வருதுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாட்டு கூலாயிரும். நம்ம எடுத்துக்கிடலாம். அது இல்லாட்டி நம்ம வெளியில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவசரத்துக்கு நமக்கு கை கொடுக்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்களாம் அர்ஜென்ட்டாட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் அப்படி தூக்கி வச்சுருக்காங்க. சீக்கிரமாட்டு கூலாயிட்டுனா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆறட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆறி இருக்கா நான். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு நம்ம இப்படி எடுக்கணுங்க. இவ்வளோ பாட்டாக வருது பாருங்க. சூப்பராக கிடைக்குங்க. அட்டகாசமாட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ எம்மியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி வந்து பஞ்சு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. பஞ்சு போல் இட்லி, ரொம்ப சட்னிங்க. அட்டகாசமாட்டு நைட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி இட்லி வைக்கிறதுன்னு டிப்ஸ் அண்ட் டிப்ஸாக சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க. அப்படியே மலன்னு சட்னி ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இட்லி வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பஞ்சு போல் சாப்பிட்டாட்டு இட்லி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டான இட்லிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே குழப்பி சாப்பிடணுங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க சட்னிக்கும் இட்லிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.